இன்னைக்கு சிக்கன வச்சு என்ன பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ல என் கணவர்கிட்ட போய் பிரியாணி வேணுமா இல்ல சிக்கன் குழம்பு வேணுமான்னு கேட்டா சிக்கன் டிக்கா மசாலாங்கிறாரு. அப்படின்னு கோவம் எகிரிக்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமான்னு தளபதி ஸ்டைல்ல அப்படியே ஒரு டைலாக போட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜெனியூனா சொல்லணும்னா இப்பதாங்க இந்த சிக்கன் டிக்கா மசாலா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். சிக்கன் டிக்கா வந்து நிறைய தடவை பண்ணிருக்கேன். பட் இந்த கிரேவி, இந்த டிக்கா பண்ணி இதை போட்டு ஒரு கிரேவி பண்ணணும் பாருங்க, அது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன்னா நிறைய யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்து எப்படியோ ஒரு வழியா பண்ணி முடிச்சிட்டேன். சக்சஸ்ஃபுல்லி வந்து கிரேவி நல்லா தான் வந்துச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரொம்ப சூப்பரா வரலன்னா கூட ஹோம்மேடு டிக்கா மசாலா அந்த மாதிரி இருந்துச்சு. செமையா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்க்குக்கு வந்துட்டோங்க. இங்க சம்மர் ஆச்சுனாலே நாங்க ஃப்ரைடேல வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்குக்கு வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாட வைப்போம். இந்த பாய்ஸ் கேங் எல்லாம் இந்த சம்மர் ஃப்ரைடே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங்ல பேட்டை தூக்கிட்டு கிளம்பி வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் சைக்கிளை வேற நீ கொண்டு போயிருந்தோமா, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரைன்னு பேக்ரவுண்ட்ல பாட்டை போட்டு சைக்கிள் வேற ஓட்டி ஃபன் பண்ணோம்.